இன்னைக்கு எத்தனை பேர் வியாதியோட இருக்கிறீங்க? எத்தனை பேர் வியாதியோடு வந்திருக்கிறீங்க? இயேசு இன்றைக்கு உங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். மகனே, மகளே, உன் வியாதியை உன் படுக்கையிலிருந்து நான் எடுத்து போடுவேன். உன் வியாதியை உன் படுக்கையிலிருந்து எடுத்து போடுவேன். உன் வியாதியை உன் சரீரத்திலிருந்து நான் எடுத்து போடுவேன். உன் இதய வியாதியை உன் இதயத்திலிருந்து எடுத்து போடுவேன். அது எப்படியாப்பட்ட ஒரு வியாதியாய் காணப்பட்டாலும், எப்படியாப்பட்ட ஒரு டாக்டர் கைவிடப்பட்ட சூழ்நிலையாய் காணப்பட்டாலும், ஒருவேளை மரண படுக்கையில இருந்தாலும், மரணமே வந்துடுச்சு என்று டாக்டர்கள் சொன்னாலும், உன் உறவினர்கள் சொன்னாலும், இயேசு இன்றைக்கு உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். இயேசு இன்றைக்கு உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். தேவனை நோக்கி பார்க்கிற தேவ ஜனமே, தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, இந்த ஆன்லைன்ல பார்த்து கேட்டுக் கொண்டிருக்கிற தேவ ஜனமே, கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றார், உன் படுக்கையில் இருக்கிற வியாதி உன்னை விட்டு விலகி போகும். உன் படுக்கையில இருக்கிற வியாதி உன்னை விட்டு அகர்ந்து போகும். அது எப்படியாப்பட்ட ஒரு வியாதியாய் காணப்பட்டாலும், எப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலைகள் காணப்பட்டாலும், கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றார், உன் படுக்கையிலும் உன் சரீரத்தில் இருக்கிற வியாதி இப்பொழுதே உன்னை விட்டு அகர்ந்து போவதாக, இப்பொழுதே உன்னை விட்டு விலகி போவதாக. சொல்லுங்க, உங்க வியாதி எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடத்துல உங்களுடைய கரங்களை வைத்து சொல்லுங்க, என் வியாதியே, என்னை பிடித்திருக்கிற வியாதியே, இயேசுவின் நாமத்தினால் என்னை விட்டு அகன்று போ சொல்லுங்க. நன்றி ஆண்டவரே. சொல்லுங்க, என் வியாதி என்னை விட்டு அகன்று போனது, என் வியாதி என்னை விட்டு அகன்று போனது, என் வியாதி என்னை விட்டு அகன்று போனது. அது எந்த சரீரத்துல இருந்தாலும் சரிங்க, எந்த இடத்துல காணப்பட்டாலும் சரிங்க, இயேசு உங்க வியாதியை சுகமாக்குறார். இயேசு உங்க வியாதியை சுகமாக்குறார். அவரால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லைங்க. 38 வருஷமாங்க, ஒரு நாள் 2 நாள் அல்ல, 38 வருஷமாய் படுத்திருந்த மகனை இயேசு தேடி போனார். இயேசு தேடி போனாருங்க. இயேசு தேடி போய், மகனே, நீ நடக்க வேண்டுமா? உனக்கு சுகம் வேண்டுமா? உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட. உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடனாருங்க. கையை கூட பிடிக்கல. ஆண்டவர் சொன்ன வார்த்தை அவனுக்குள்ள நடக்கக்கூடிய பலன் வந்தது. இன்றைக்கு நீங்க இயேசுடைய வார்த்தையை விசுவாசிக்கும் பொழுது உங்களுக்கு கர்த்தர் பலன் கொடுக்கிறார். உங்களுக்கு கர்த்தர் பலன் கொடுக்கிறார். இப்பொழுது உங்களுடைய கரங்களை வியாதியின் பக்கத்துல வைங்க. அது எப்படியாப்பட்ட ஒரு வியாதியா காணப்பட்டாலும், எப்படியாப்பட்ட ஒரு வியாதியா இருந்தாலும், இயேசு சுகம் கொடுக்க போகிறார். இயேசு சுகம் கொடுக்க போகிறார். இயேசு சுகம் கொடுக்க போகிறார். இயேசுவே, நீங்க சுகம் கொடுத்துட்டீங்க. இயேசுவே, நீங்க சுகம் கொடுத்துட்டீங்க. இயேசுவே, நீங்க சுகம் கொடுத்தீங்க என்று ஸ்தோத்திரிக்கலாமா? விசுவாசத்தோடு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லாருடைய வாய்களை திறக்கப்பட்டிருக்கும். இயேசுவுக்கு நன்றி சொல்லுங்க. எல்லா சுகத்தை கர்த்தர் கொடுத்துட்டார். முழு உள்ளத்தோடு ஸ்தோத்திரிக்கலாம். உள்ளத்தோடு ஸ்தோத்திரிக்கலாமா? இயேசுவே, ஆண்டவரே, இந்த ஒரு விஷயத்தை மன்னிங்கப்பா. இந்த ஒரு விஷயம் பாவத்தை மன்னிங்கப்பா. என்னை சுத்தமாக்குங்க. அதனுடைய கிருபையினால் ஆண்டவரே, கர்த்தாவே, என் மேல் இரக்கமாயிரும். உமக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் அப்பா. ஆண்டவரே, உம்முடைய கிருபை என் மேல இருக்கட்டும். இந்த ஒரு விஷயம் ஆண்டவரே, என்னை மன்னிங்க ஆண்டவரே. பாருங்க, அழகாக பக்தன் சொல்றாருங்க, கர்த்தாவே, என் மேல் இரக்கமாயிரும். உமக்கு விரோதமாய் பாவம் செய்தேன். என் ஆத்துமாவை குணமாக்கும் என்று நான் சொன்னேன். இன்னைக்கு நம்ம சொல்லலாமா? என் மேல கிருபையாயிருங்க இயேசுப்பா. ஆண்டவரே, உமக்கு விரோதமான ஏதாவது ஒரு பாவம் செய்திருக்கலாம்ப்பா. ஏதாவது ஆண்டவரே, உமக்கு விரோதமான காலம் போய் பேசி இருக்கலாம். உம்மை விட்டு விலகி போயிருக்கலாம். உம்முடைய சமூகத்தை விட்டு விலகி போயிருக்கலாம். இந்த ஒரு விஷயத்தை மன்னிங்கப்பா. இந்த ஒரு விஷயத்தை மன்னிங்க ராஜா. இயேசுவே, என் தெய்வமே, மனமிரங்கு. இயேசுவே, என் தெய்வமே, மனமிரங்கு. மீண்டும் சொல்லுங்க, இயேசுவே, என் தெய்வமே, மன
சொல்லலாமா? இயேசுவே எல்லாருமே சொல்லுங்க. மனமிரங்கு, நான் பாவம் செய்தேன், உம்மை நோகச் செய்தேன். நான் பாவம் செய்தேன், உம்மை நோகச் செய்தேன். உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன். உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன். என்னை மன்னியும் இயேசுவே, இந்த ஒரு விசை மன்னியுமே. இயேசுவே என் தெய்வமே, மனமிரங்கு. எல்லாரும் சொல்லுங்க. இயேசுவே என் தெய்வமே, மனமிரங்கு. உம்மை மறுதலித்தேன், வீண் வாங்கி போனேன். உம்மை மறுதலித்தேன், வீண் வாங்கி போனேன். உம்மை வல்லமை இழந்தேனையா, உங்கள் வல்லமை இழந்தேனையா. என்னை மன்னியும் இயேசுவே. எல்லாருமே சொல்லலாமா? என்ன ஒரு விஷயமே மன்னிங்கப்பா. என் படுக்கையில் இருக்கிற வியாதி என்னை விட்டு விலகட்டும் ஆண்டவரே. என் படுக்கையில் மேல் இருக்கிற வியாதி என்னை விட்டு விலகட்டும் ஆண்டவரே. ஒரு விஷயமே மன்னிங்கப்பா ஆண்டவரே. என் நோய்கள் என்னை விட்டு விலகட்டும் அப்பா. என் துயரம் என்னை விட்டு விலகட்டும் இயேசுவா. என்னை மன்னிங்க இயேசுவா. மனமிரங்க இயேசுவே, என் மேல் மனதுருகுங்க இயேசுவே. இயேசுவே என்னை மன்னிங்க என்று சொல்லுங்க. கர்த்தாவே என் மேல் இரக்கமாயிரும். உமக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் ஆண்டவரே. என் ஆத்துமாவை குணமாக்குங்க இயேசுவா. என் ஆத்துமாவை நீங்க குணமாக்குங்க இயேசுவே. நிச்சயமா உங்களுடைய ஆத்துமாவை கர்த்தரால் மாத்திரமே குணமாக்க முடியும். தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். எந்த இடத்துல நீங்கள் தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிறீர்களோ, உங்களை தாழ்த்தி கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்திருக்கிறீர்களோ, அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நிச்சயமாகவே உங்களுடைய ஆத்துமாவை குணமாக்குற வல்லவராயிருக்கிறார். உங்க வியாதியை கர்த்தர் சுகமாக்க வல்லவராயிருக்கிறார். கர்த்தர் ஆண்டவர் நேசிக்கிற வல்லவராய் காணப்படுகிறார். எனக்கு அன்பான தேவச்சனமே, பாருங்க 11வது வசனம். என் சத்துரு என் மேல் செய்யும் கொள்ளாததினால் நீர் என் மேல் பிரியமாயிருக்கிறீர் என்று. என் பிசாசியானவன் என்னை மேற்கொள்ள முடியல. பிசாசு என்னை தொட முடியல. பிசாசிய பக்கம் வர முடியல. பிசாசிய வியாதியில அப்படி இருக்க முடியல. ஏன் நான் ஜெயம் கொண்டு இருக்கிறேன்? நீங்க என் பக்கத்துல இருக்கிறீங்க தேவனே. நீங்க என்னோட கூட இருக்கிறீங்க இயேசுவே. நான் விசுவாசிக்கிற தேவன், நான் ஆராதிக்கிற தேவன், அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். அவர் ரட்சிக்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் இரக்கம் செய்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் மனதுருகிற தேவனாய் காணப்படுகிறார். தேவனால் எல்லாம் கூட. இயேசுவால் எல்லாம் கூட. இயேசுவால் எல்லாம் கூடங்க. எபிரேயர் 10:38 இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசிக்கிறவன் யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க? ஆமென் சொல்லுங்க. யார் விசுவாசிக்கிறவர்கள் சொல்லலாம்? விசுவாசிக்கிற கரங்களை தட்டலாமா? ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாருங்க, விசுவாசிக்கிறவன் பிழைப்பான். நீங்க பிழைப்பீங்க. ஆண்டவர் உங்களை பிழைக்க செய்திருக்கிறார். ஆண்டவர் பிழைக்க இயேசு உங்களோட கூட இருக்கிற தெய்வமாய் காணப்படுகிறார். ஆண்டவரே, இந்த ஆராதனை மத்தியிலே கூட வாங்கப்பா. இந்த ஆராதனை ஏற்றுக்கொள்ளுங்க. இந்த முதல் ஞாயிற்றுக்கிழமை இயேசுப்பா, ஜூன் மாதத்துல என்னை காண செய்தீங்க. மே மாதம் எல்லாம் என்னை பாதுகாத்தீங்க. இந்த ஜூன் மாதம் முதல் நாள் உமக்கு நான் அர்ப்பணித்திருக்கிறேன். முதல் உமக்கு நான் இடத்தை கொடுத்திருக்கிறேன். இந்த நேரத்துல என்னோட நீங்க வாங்க இயேசுப்பா.
என் கூட என்னோட கூட இருங்க இயேசுவே என்று நீங்க ஆராதிக்கும் பொழுது கர்த்தர் உங்க பட்சத்தில் இருந்து ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்ய இயேசு வல்லவராய் காணப்படுகிறார். இயேசு நல்லவராய் காணப்படுகிறார். இயேசு இரக்கம் செய்கிறவராய் காணப்படுகிறார். அப்பா உம்மை துதிக்கிறேன் சொல்லுங்க. நான் துதிக்கிற ஆண்டவரே, என் வாயால் உம்மை ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிற உமதிக்கரவா சந்தரவதிரிகா. நன்றி ராஜா, நன்றி. எல்லா வாய்களை திறக்கலாமா? ஒருத்தர் கூட வாய் திறக்காம எல்லாருமே வாய்களை திறந்து இயேசுவுடைய நாமத்தை மகிமைப்படுத்த, இயேசுவை ஆராதிக்க, அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த எல்லாரும் ஸ்தோத்திரிக்கலாம். எல்லா வாய்களை திறங்க. எல்லாருமே வாய்களை உம்மை ஆராதிக்கிறோம். நன்றி ராஜா, நன்றி இயேசுவே, உம்மையே ஆராதிக்கிறோம் அப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி ராஜா, நன்றி ஆண்டவரே, நன்றி ராஜா. இயேசுவே ஆராதிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. வாய்களை திறந்து ஸ்தோத்திரிக்கிற பிள்ளைகளுக்கு எல்லா சகல நன்மைகளும் பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே ராஜா. இப்பொழுது bless பண்ணுங்க ராஜா ஆண்டவரே. இயேசுவே என் தெய்வமே, ஒரு விஷயங்களை பிள்ளைகளை மன்னிங்கப்பா, ஒரு விஷயங்களை மன்னிங்க ராஜா ஆண்டவரே. எங்களுடைய குறைகளை மன்னிங்க அப்பா, உமக்கு விரோதமான காரியங்களை மன்னிங்க ராஜா ஆண்டவரே. எங்களை புடமிடுங்க ராஜா ஆண்டவரே. மீண்டும் எங்களை சுத்திகரிங்க. உங்க இரக்கம் எங்களுக்கு வேணும் ஆண்டவரே. கிருபை எங்களுக்கு வேணும் இயேசுப்பா. எங்களை நீங்க பலப்படுத்தினதற்காய் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இந்த பிள்ளைகளை நீங்கள் பலப்படுத்தினதற்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனையிலே என் தேவன் வாசம் பண்ணினதற்காய் ஸ்தோத்திரம். ஆன்லைன்ல பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளையும் தேவன் ஆசீர்வதிக்க போவதற்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதித்ததற்காய் நன்றி ராஜா. அப்பா சபையில் அமர்ந்த ஆண்டவரே, இத்தனை பிள்ளைகளும் நோக்கி பார்த்தார்கள் அப்பா. ஒருவர் வாய் கூட குறையாது ஸ்தோத்தரித்தார்கள் அப்பா. ஸ்தோத்தரித்த ஒவ்வொரு வாயிலும் என் தேவனுடைய கிருபை எப்பொழுதும் இருப்பதாக ராஜா ஆண்டவரே. அந்த குடும்பத்தில் இருக்கிற சூழ்நிலைகள் மாறட்டும் ஆண்டவரே. பிள்ளைகள் ஆராதித்த ஆண்டவரே, சரீரத்தில் இருக்கிற பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுது right now the name of Jesus. யாருக்கெல்லாம் எங்கெல்லாம் வியாதி இருக்கிறதோ கரங்களை வைங்க. 2 நிமிஷம் உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். உங்களுடைய வியாதி இப்பொழுது சுகம் உண்டாக போகுது. இப்பொழுது உங்களுடைய வியாதி உங்களை விட்டு விலகி போகும். விசுவாசத்தோட கரங்களை வைங்க. நன்றி ராஜா. அன்பும் கிருபை நிறைந்த நல்ல பிதாவே, சகல வியாதிகளை நீக்கிற எங்க சர்வவல்ல இயேசுவே, இப்பொழுது யாரெல்லாம் விசுவாசத்தோடு அப்பா கரங்களை வைத்து இருக்கிற வியாதியில இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுது அந்த வியாதி விலகட்டும் ஆண்டவரே. Right now the name of Jesus. இயேசுவின் ரத்தத்தை வைக்கிறப்பா. உம்முடைய வார்த்தையினால் ஜெபிக்கிற ஆண்டவரே, எல்லா வியாதியும் அகன்று போகட்டும் ஆண்டவரே. விசுவாசிக்கிறவன் பிழைப்பான் என்று சொன்னீங்கப்பா. விசுவாசத்தோடு உம்முடைய பிள்ளைகள் வைத்திருக்கிற கரம் அது எந்த வியாதியாய் காணப்பட்டாலும் அது ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளாய் காணப்படட்டும். இயேசுவின் நாமத்தினால் இந்த சத்தத்தையும் இந்த ஜெபத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற எல்லாருடைய வியாதிகள் இப்பொழுதே இயேசுவின் நாமத்தினால் right now the name of Jesus விடுதலை உண்டாகட்டும் ஆண்டவரே. அப்படியா விடுதலை தந்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம். வியாதி நீங்கினது என்று விசுவாசிக்கிறோம் அப்பா. விசுவாசத்தோடு உமக்கு சாட்சி கொடுக்கிற தேவ பிள்ளைகளை இன்னும் பலப்படுத்துவீராக ராஜா. பலப்படுத்தினதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த ஆராதனையுடைய கரத்தில் ஒப்புக்கிட்டேக்கிறேன். ஜெபத்தை ஒப்புக்கிட்டேக்கிறேன். உங்களுடைய பிள்ளைகளை ஒப்புக்கிட்டேக்கிறேன். ஆசீர்வதிங்க. நன்மையும் கிருபையும் தொடரட்டும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென் 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 ஆமென். ஸ்தோத்திரம். நம்ம யாவரும் வாக்காளர். Thank you.